ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன டைப்லோன்ற ஒரு சரவெடியான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல த ஆக்சிடென்ட் மேன் ஒரு படம் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல 2 பார்ட் இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க, பார்த்ததுல எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, அந்த படத்தோட ஹீரோ தாங்க இந்த படத்தோட ஹீரோவும். சும்மா ஒரு கந்திருஷ்டிக்காக அந்த 2 வீடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. மிச்சபடி அந்த படத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ஈவு இறக்கம் சூடு சொரணை கருணை ஏன் சாவு கூட வராத ஒரு கொடூரமான சைக்கோங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவன் அவனுக்கு ஏதோ ஒரு பகை, அதுக்கு பழித்தீத்துக்க போயும் ஒரு சின்ன பொண்ணை வெறி கொண்டு துரத்துறான். இதுல ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் த பியூட்டி என்ன தெரியுங்களா? சைக்கோ துரத்துற பொண்ணோட அப்பா சாதாரண ஆள் இல்ல, டக்கருகெல்லாம் டக்கரு, அப்பா டக்கரு. இவன் ஒரு சைக்கோ, இவனை மாதிரி 100 சைக்கோ வந்தாலும் வாயிலே குத்தி காயில் கட்டுருவாரு. சோ பொண்ணை காப்பாத்த துடிக்கிற அந்த ஆக்ஷன் அப்பா ஒரு பக்கம், அதே பொண்ணை தீத்து கட்ட நினைக்கிற சைக்கோ சண்டால இன்னொரு பக்கம். இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில உண்மையாவே அந்த சைக்கோவோட பிரச்சனை தான் என்ன, கடைசியா ஹீரோவோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இதுதாங்க முழு படத்தோட கதையும். வாங்களேன், பேய்க்கும் நடக்க போற சண்டைய ஊரான நம்ம எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். படத்தை ஓபன் பண்ணா சவுத் அமெரிக்கால இருக்க கொலம்பியான்ற ஒரு நாடு, அங்க ஸ்பானிஷ் பேசுவாங்க. அந்த நாட்டு பார்டருக்கு ஒரு ட்ரக் வந்து நிக்குது. ட்ரக்கை ஓடிட்டு வர டிரைவரோட மூஞ்ச பார்க்கும் போதே திருட்டுக்களை நல்லா தாண்டவம் ஆடுது. ஆனா பார்டர்ல நிக்கிற மிலிட்டரி ஆளுங்க அவன் ஓடிட்டு வந்த ட்ரக் எல்லாம் செக் பண்ணல, ஜஸ்ட் அவனோட ஐடி கார்டு மட்டும் வாங்கி பார்த்துட்டு ட்ரக்கை உள்ள அனுப்பிடுறாங்க. அப்படி உள்ள போற ட்ரக்குக்குள்ள திருட்டுத்தனமா ஒளிஞ்சு பார்டர் விட்டு பார்டர் தாண்டி வர ஒரு நபர் தான் படத்தோட கதாநாயகன். ஹீரோவால அபிஷியலா பார்டர் விட்டு பார்டர் தாண்டி வர முடியாம தான் அன்அபிஷியலா டிரைவருக்கு பணம் கொடுத்து உள்ள வந்திருக்காரு. டிரைவருக்கு பணம்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. நியாயமானவனா இருந்தா என்ன பண்ணணும்? வாங்க சார், வணக்கங்க சார், என் வேலை முடிஞ்சிச்சு சார், நான் வரட்டுமா சார்னு பாய பொருடே கிளம்பணும்ல. இந்த டிரைவர் என்ன பண்றான், இந்த ஊர்ல இவனுக்கு ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு, நீ கொடுத்த பணம்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் கொடுத்தா உன்னை விடுவேன், இல்லனா இங்கேயே கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன்னு ஹீரோவை மிரட்டுறான். ஐயோ, என் வரலாறு தெரியாம பேசாதீங்கடா, என் வரலாறு சொல்ல இன்னும் வார்த்தையே உருவாக்கல, நான் வேற ஒரு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கேன், உத வாங்கியே சாவாதீங்க, ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு ஹீரோ மிரட்டியும் அவனுங்க கேட்கல. நான் உத வாங்கிட்டு தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அடின்னு அடிச்சு மிதின்னு மிதிச்சு சாணியை பிதிக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டீங்களேடான்னு கிளம்புன ஹீரோ. இந்த ஊர்ல ஏதோ ஒரு லேடியோட சமாதி இருக்கு. ஹீரோவுக்கும் அந்த சமாதிக்கும் என்ன லிங்க் எல்லாம் தெரியல, அதை இப்ப நமக்கு சொல்லவும் இல்ல. அங்க போய் கொஞ்ச நேரம் அஞ்சலி செலுத்திட்டு அடுத்து ஒரு பெரிய வீட்டு பொண்ணு, வீடு பெருசு பொண்ணு சிறுசு, ஸ்கூல் படிக்கிறா. அந்த பொண்ணு வீட்ல இருந்து பாடி கார்ட்ஸோட கார்ல கிளம்புனதுல இருந்து ஸ்கூல் எல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் ஹீரோ அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஒரு ரொம்ப கால ரோமன் ரைட்ஸ் மாதிரி ஒரு ஆளை காட்டுறாங்க. அவனுக்கு உடம்புல தழும்பு இருக்கா இல்ல தழும்புல உடம்பு இருக்கானே தெரியலங்க. உடம்புல அவ்வளோ காயம். இதுல இவனுக்கு ஒரு கை வேற இல்ல. அந்த கை இல்லன்னு டூப்ளிகேட் கைக்காக ஏகப்பட்ட இரும்பு கையை செஞ்சு வச்சிருக்கான். பிளஸ் சில பேரை பார்க்கும் போதே தெரியும்ல இது சாத்வீகமா பயானகமான்ட்டு. அதுல இவன் 2வது கேட்டகரி ஆள், பாக்குறதுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃப்ளோ மாதிரி தான் இருக்கான். இவனை காட்டின கையோட அந்த பக்கம் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கான இன்ட்ரோ கொடுக்க அந்த பொண்ணோட அப்பா பெத்த கைகளாம் பெரிய கை, பணபலம் படைபலம்னு எதுலயும் குறைச்சல் இல்ல. அதோட பொண்ணு மேலையும் பயங்கர பாசம். அவ நில்லுனா நிக்கிறாரு, உட்காருனா உட்கார்றாரு. இதை முடிச்சுட்டு இப்ப நம்ம ஒரு டேஞ்சரஸ் ஃப்ளோ பார்த்தோம் இல்லைங்களா, அவன் பேரை சைக்கோன்னு வச்சுப்போம். ஒரு கேக் ஷாப், அது மூட போற டைம்ல கடைக்குள்ள போய் உட்காந்தவன், எங்க டைம் ஆயிடுச்சுங்க, நான் கடையை மூடணும் கிளம்புங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியும், அட இருமா என்ன அவசரம், வா ஃபர்ஸ்ட் நீ எனக்கு முன்னால வந்து உட்காரு, எனக்கு ஒரு கேக் வச்சிருக்கியே, அந்த கேக் இது வரைக்கும் நீ சாப்பிட்ட, என்னம்மா நீ எல்லாருக்கும் கேக் கொடுக்குற, நீ சாப்பிடலனா எப்படி, நான் ஒரு பீஸ் ஊட்டுறேன் அதை நீ சாப்பிடுன்னு. இவனுக்கு கை இல்லைன்னு பிளாஸ்டிக் கை வச்சிருந்தானே, அந்த பிளாஸ்டிக் கையை அவுக்குறான். உள்ள செம்ம ஷார்ப்பா ஒரு கத்தி பிக்ஸா இருக்குங்க. அதாலேயே கேக்க கட் பண்ணி கேக்க பொண்ணு வாய்கிட்ட எடுத்துட்டு போக இவன் பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கான். கையில கத்தியெல்லாம் வச்சிருக்கான்ல, அந்த பொண்ணு பயப்பட தானே செய்வா, தொண்டை அடைக்குது. அப்படியும் அந்த கேக்க வாயில வாங்கிக்கிறான். சார் யார் தான் சார் நீங்க, உங்களுக்கு என்னதான் சார் வேணும், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கும்போது கடவுள் கண்ணை திறந்து இவளை காப்பாத்த ஒரு வழி அனுப்புறாரு. அந்த வழியில வந்துட்டு இருந்த ஒரு லேடி காப் ஏன் இன்னும் கடை திறந்திருக்குன்னு பார்க்க உள்ள வந்து சைக்கோவோட கையில கத்தியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நல்லா காம்போல வாங்கின கலர் கோமனம் மாதிரி இருந்துகிட்டு, தனியா இருக்க பொண்ணுகிட்ட தகராறு பண்ற, ஒழுங்கா வெளியே ஓடு அப்படின்னு துப்பாக்கியை காட்டி சைக்கோவை துரத்திடுறாங்க. சோ அப்பாடா பிரச்சனை முடிஞ்சுதுரா ஒரு வழியா, வீட்டுக்கு போய் சேருவோம்னு கடைக்கார பொண்ணு லேடிகா போடியே சேர்ந்து கடையை மூடிட்டு 2 பேரும் போலீஸ் கார்ல வந்து ஏறினது தாங்க. அது வரைக்கும் சைக்கோ அந்த காருக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருந்திருக்கான். 2 பேரும் உள்ள ஏறினதும் பாரபட்சமே பார்க்கலையே, துள்ள துடிக்க 2 பேரையும் கொலை பண்றான். சோ சைக்கோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், காசு வாங்கிட்டு யாரை கொலை பண்ண சொல்றாங்களோ அவங்கள கொலை பண்ணுவான். இப்படி இவன் இன்ட்ரோ முடிய இதுக்கு மறுநாள் அந்த பெரிய எடுத்த பொண்ணு எங்கெல்லாம் போறா, அவ கூட பாதுகாப்புக்கு யாரெல்லாம் போறாங்கன்றத நேத்தே ஹீரோ பார்த்து வச்சிட்டாரு இல்ல. இன்னைக்கு 2 பாடி கார்ட்ஸோட அந்த பொண்ணு கார்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில கார் கண்ணாடியை கிளீன் பண்ற பெக்கர் மாதிரி காரை வழிமறிச்ச ஹீரோ வம்படியா உள்ள இருக்க 2 பேரும் இழுத்து சண்டை வாங்குறாரு. இவனுங்களுக்கு என்ன நினைப்பு, வெளியே இருக்கிறது பெக்கர் தானே, பொட்டனிலே தட்டி அனுப்பிடலாம்னு வெளியே வரானுங்க. பட் இந்த ஆள் பாயிர பாய்ச்சலுக்கு அந்த 2 பேரால ஈடு கொடுக்க முடியல. ஹீரோ 2 பேரையும் பாலமா பொழந்துட்டு இருக்கும்போது காருக்குள்ள இருந்து இதெல்லாம் பார்த்த சின்ன
சின்ன பொண்ணு பயந்து போய் காரை விட்டு இறங்கி ஓடுறா. ஹீரோ இவனுங்களையும் சமாளிச்சு இவனுங்க காரையை எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணையும் பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணின்னு சொல்றதை விட வலுக்கட்டாயமா கடத்தி கார் டிக்கில போட்டுக்கிட்டு பொண்ணோட அங்க இருந்து எஸ் ஆயிடுறாருங்க. இங்க சீனை கட் பண்ணா பொண்ணை பறி கொடுத்தானுங்கல்ல 2 பேரு. பெத்தகை அப்பா கிட்ட 2 பேருக்கும் பாட்டு ஒழுது, உங்களுக்கு கொடுத்தது ஒரு வேலை, ஒரே ஒரு வேலை, என் பொண்ணை பாத்துக்கங்கடான்னு. அதை உங்களால ஒழுங்கா பண்ண முடிஞ்சுதா? சரி பொண்ணை தான் பறி கொடுத்துட்டீங்க, யாரா பொண்ணை கடத்திட்டு போனது அடையாளத்தை சொல்லுங்கடான்னு கேட்டா யாருனே தெரியாத ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு வந்து காரை வழிமறிச்சு ட்ரைனிங் சோல்ஜர்ஸ் ஆன உங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு போனான்னு அசால்ட்டா சொல்றீங்க. என்ன வெறுப்பேத்துறீங்களாடா நீங்க? டே பாய்ஸ், அதான் கடத்தல்காரனே யாருன்னு தெரியலன்றானுங்க இவனுங்க. இனிமேல் இவனுங்க எதுக்கு நமக்கு கிரிக் கிரிக் பண்றீங்கடா? என் பொண்ணை எப்படி கண்டுபிடிங்கன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு அந்த 2 பேரையும் சல்லி சல்லியா நறுக்க சொல்லிட்டு ஊர்ல இருக்க மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி ஏவல் பிசாசு குட்டிச்சாத்தா ஒன்ன விடல பெத்தகையப்பா எல்லாத்தையும் ஏவி விடுறாரு கடத்தப்பட்ட அவரோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் கடத்தின பொண்ணோட ஹீரோ காரை ஓட்டிட்டு போகும்போது கார் டிக்கி பேத்துக்கிட்டு பறந்துடும் போல. டிக்கில இருக்க பொண்ணு கதவை தொரடான்னு டிக்கிய போட்டு உடைக்கிறா. ரொம்ப நேரமா கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போயிருக்கும். செத்த தண்ணியை கொடுப்போம்னு ஹீரோ காரை நிறுத்திட்டு தண்ணி பாட்டிலோட பொறுமையா வந்து கார் டிக்கிய திறந்ததும் பாப்பா நான் ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட அப்படி ஒரு ஓட்டத்தை பார்க்க முடியாது. சின்ன பொண்ணு டிக்கில இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறா. ஏமா நில்லும்மா, வயசான காலத்துல ஏமா ஓட விட்டு சாவடிக்கிற? நான் உன்னை காயப்படுத்த வரலமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேள அப்படின்னு ஹீரோவில் வழியில மடக்கி இந்த போட்டோவை பாருன்னு ஒரு போட்டோ எடுத்து அவளுக்கு முன்னால கீழே தரையில வைக்கிறாரு. இது நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எடுத்த போட்டோ. போட்டோல நடுவுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? உன்னோட அம்மா. அந்த பக்கம் இருக்கிறது இப்போ உன்னோட அப்பான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கவன். இந்த பக்கம் இருக்கிறது நானு. சோ நான் உன் அம்மாவோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இருந்துட்டு போ, அதுக்கு நீ என்ன கத்துவியா அப்படின்னு சின்ன பொண்ணு கேக்குறா. அட நான் உன்னை கடத்தலமா, உங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, என்கிட்ட அவங்க இறக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு சத்தியம் வாங்கினாங்க, நாளை பின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு போக சொல்லி. அதை தமானா பண்ணிட்டு இருக்கேன். மிச்சபடி என்னால உனக்கு வேற எதுவும் ஆகாது. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு, கொஞ்சம் அமைதியா வந்து கார்ல ஏறேன், நம்ம கிளம்புவோம்னு ஹீரோ கூப்பிட்டோம். அவன் நீ தலைகிழா நின்று தம்ஸ் அப் குடிச்சாலும் நான் வரமாட்டேன். அது எப்படிரா? கடத்துறதையும் கடத்திட்டு இப்ப அப்பாவி மாதிரி பேசி கார்ல ஏறுனா நான் உடனே வந்து ஏறிடுவேனா? முடியாதுன்னு சின்ன பொண்ணு அட முடிக்க. ரைட்டு, இப்போ உன் பயம் என்ன? என் கூட வந்தா உன்னை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்தானே, இது பேர் என்ன தெரியுதா? துப்பாக்கி. இதை நான் வாங்கிட்டே கொடுத்துட்றேன், பாதுகாப்புக்காக வச்சுக்கோ, இனிமேல் எந்த பயமும் இல்ல. வாணி ஹீரோ துப்பாக்கியை தூக்கி போட, ஹடரா ஹடரடா ஹடடா என்ன நடிப்பு, சும்மா எம்டி துப்பாக்கியை கொடுத்து என்கிட்ட சீன் போடுறியா அப்படின்னு பொண்ணு வாக்குவாதம் பண்ணதும், சும்மா ட்ரிகர் அழுத்தி பாரு, உனக்கே அது எம்டியா இல்லையான்னு தெரியும் இப்படின்னு ஹீரோ சொல்லி பொட்டுக்குன்னு அழுத்தினா பாருங்க, ஜஸ்ட் மிஸ். இந்த நூல் எழன்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட மைனூட்டா ஹீரோவுக்கு பக்கத்துல புல்லட் கிராஸ் ஆகி போகுது. ஆடி பல்லு விளக்காத பாய்சன் பாட்டிலு மில்லிமீட்டர் மிஸ் ஆயிருந்தாலும் என்ன மீன்பாடி வண்டியில ஏத்திருப்பானுங்கடி. துப்பாக்கியை கொடுத்துட்டான்னு உடனேவா செக் பண்ணுவ? அதான் துப்பாக்கி கையில கட்சிச்சு இல்ல, நான் காரை ஓட்டும் போது அதை என் தலையிலே கூட வச்சுட்டு வா, நீ என் கூட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோ பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு போகும்போது ஒரு நிமிஷம் கூட துப்பாக்கியை கீழே இறக்கல. சின்ன பொண்ணு ஹீரோவோட தலையில துப்பாக்கியை வச்ச மேனிக்கே தான் வந்துட்டு இருக்கா. இதுதான் சாக்குன்னு இன்னொன்னும் பண்றா பாருங்க. இப்ப என் கையில துப்பாக்கி இருக்கு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். மரியாதையா திரும்ப என்ன கொண்டு போய் அப்பா கிட்டே விட்டுரு, இல்லனா போன தடவை தவறுன குண்டு இந்த தடவை தரமா உன் தலைக்குள்ள இறங்கும். எப்படி வசதின்னு பொண்ணு மிரட்ட, சும்மா சிரிப்பு காட்டாதம்மா, நீ ஷூட் பண்ண மாட்டேன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் இந்த விபரீத விளையாட்டு, கம்முனு வா அப்படின்னு ஹீரோயினும் பேசி கூட முடியல. அதுக்குள்ள டொபுக்கு 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 டொபுக்குன்னு சின்ன பொண்ணு ட்ரிகர் அழுத்துக்கிட்டே இருக்கா. நல்ல வேலை, அவளை நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோ துப்பாக்கியில ஒரே ஒரு குண்டை மட்டும் தான் போட்டிருக்காரு. எல்லா குண்டையும் போட்டிருந்தாரு செதறி இருப்பாப்புல. இப்படி இவ பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ள கார்ல பெட்ரோல் இல்ல, போட்டாகணும். சோ ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிறுத்திட்டு, இப்பவாச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருடி, நான் பெட்ரோலை போட்டுட்டு வந்துடுறேன், எதுவும் எடக்க முடக்கா பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு காரை விட்டு இறங்கி ஹீரோ போய் பெட்ரோலை போட்டுட்டு இருக்கப்போ இவளா சும்மா இருப்பா? பக்கத்துல 4-5 சின்ன பசங்க நிக்கிறத பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி குடுகுடுன்னு அவனுங்கள்ட்ட ஓடினவ, ஐயோ என்ன ஒருத்தவன் கடத்திட்டு வந்துட்டான் காப்பாத்துங்கன்னு ஒரு அலறலை போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பப்ளிக் டெலிபோன் இருக்கு, அதுல இருந்து அவ அப்பாவுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் 4 சின்ன பசங்களும் பொண்ணை பிடிக்க வந்த ஹீரோ போய் மறிக்கிறானுங்க. எதுக்கு சின்ன பசங்களை அடிச்சுக்கிட்டுன்னு ஹீரோவும், டேய் தம்பிங்களா, என் வரலாறு கதையை எத்தனை பேர்கிட்டடா சொல்றது, அந்த லூசு சொல்றதுன்னு அனாவசியமா உண்ட வாங்காதீங்கடா போங்கடான்னு ஹீரோ சொன்னா, அது என்னவோங்க உத வாங்கணும்னா 1வது வரிசையில 1வது ஆளா வந்து நிக்கிறானுங்க. 4 பேரும் மாத்து கட்டில ஹீரோ கிட்ட ஏறிட்டு போக அவனுக்கு ஒரு அமுக்கு, இவனுக்கு ஒரு டுமுக்கு, இன்னொருத்தவனுக்கு தலுக்கு, 4வது ஆளுக்கு புழுக்கு, இப்படி 4 பேருக்கும் வகை வகையா நலுங்க கொடுத்துட்டு அவனுங்களை படுக்க போட்ட ஹீரோ கரெக்டா சின்ன பொண்ணு பண்ண போனை பெத்த கையப்பா எடுக்கும் போது காலை கட் பண்ணி ஹீரோவில் தூக்கிடுறாரு. சொல்ல கேட்டியா, இப்ப பாரு தேவையில்லாம 4 சின்ன பசங்களை அடிச்சு என்ன நீ பாவம் பண்ண வச்சுட்ட, இனிமேல் ஒன்னா அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுடி அப்படின்னு பொண்ணை கார்ல ஏத்தி அவ கை ரெண்டையும் பின்பக்கமா கட்டி போட கால் சும்மா தானே இருக்கு. சோ ஹீரோ டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்ததும் சீட்டை காலால உதச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி பண்ணாத, எனக்கு டென்ஷன் ஆகுது, கொஞ்ச நேரம் கம்முன்னு ஹீரோ சொல்ல, ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ
யாரா எனக்கு ஆர்டர் போடுறதுக்குன்னு பொண்ணு கேட்டதும் அங்க ஹீரோ பொண்ணுக்கு கொடுக்குறாரு ஒரு ட்விஸ்ட. நான் தாண்டி உங்க அப்பன், உன் உண்மையான அப்பன் நான் தான். அந்த மரியாதைக்காகவாச்சும் கொஞ்சமாச்சும் நான் சொல்றதை கேள. உனக்கு என்ன வந்துச்சோ இல்லையோ என் கோபம் மட்டும் அப்படியே வந்திருக்குடி அப்படின்னு ஹீரோ கொடுத்த ஷாக்ல அந்த பொண்ணுக்கு பேச்சே வரல, வாயடிச்சு போயிடுறா. அதுக்கு மேல இதை பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. சோ ஒரே வார்த்தையில எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி தெரியான்னு பொண்ணு கேட்டதும் இங்க சின்ன பொண்ணு பெத்தகை அப்பாவுக்கு கால் பண்ணால, அத பக்கத்திலே இருந்து கேட்ட இந்த ஆளோட பிஏ திடீர்னு என்ன நினைச்சான் ஏது நினைச்சான்னு தெரியல, பெத்தகை அப்பாவை விட்டு தனியா பிரிஞ்சு வந்து சம்பந்தமே இல்லாம சைக்கோவுக்கு கால் பண்ணி, தல நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வாய்ப்பு இப்போ வந்திருக்கு, பெத்தகையோட பொண்ணு விளையாட்டுக்குள்ள வந்துட்டா, இப்ப நீ உள்ள இறங்கி ஒரு சொல்ட்டுன்னு வையன் உன் பகையே தீர்த்துக்கலாம் அப்படின்னு சைக்கோவை இதுக்குள்ள இழுத்து விட்டுறாங்க. அதோட இந்த பக்கம் ஹீரோ அவளை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக அங்க சின்ன பொண்ணு மறுபடியும் அந்த டாபிக் ஆரம்பிக்கிறா. சொல்லுங்க டாடி, இத்தனை வருஷமா இல்லாம இப்ப வந்து என்னோட அப்பா நொப்பான்னு நிக்கிறீங்களே, இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு பொங்கி எழுந்ததும் ஹீரோ தட்டு தடுமாறிக்கிட்டே, நான் 15 வருஷமா ஜெயில இருந்தோமா, அதான் உன்னை வந்து பார்க்க முடியல, இப்பதான் என்ன ரிலீஸ் பண்ணானுங்கன்னு சொல்ல, அட்ரா சக்கன் நானா, அப்ப நீங்க அக்யூஸ்டாஜி, இத சொல்லாம போயிட்டீங்களேன்னு பொண்ணு கலாய்ச்சா. ஹலோ நான் அக்யூஸ்ட்லாம் இல்லம்மா, பண்ண தப்புக்கு சொல்ல போனா நான் தப்பே பண்ணல, எப்படியோ என்ன உள்ள போட்டு நான் முழு தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன்ல, அப்போ நான் அக்யூஸ்ட்லாம் இல்ல இப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சின்ன பொண்ணு அவ கழுத்துல ஒரு டைமண்ட் செயின் ஒன்னு போட்டிருக்கா. அதையே ஹீரோ வெறிக்க பார்த்துட்டு இருக்க. என்ன ஜி பாக்குறீங்கன்னு சின்ன பொண்ணு கேட்டா, ஒன்னும் இல்லம்மா, நீ கழுத்துல போட்டிருக்க செயின் உன் அம்மாவோட செயின் தானே, அவ போனதுக்கு அப்புறமும் நீ அதை உன் கழுத்துல போட்டிருக்கனா உனக்கு உன் அம்மாவை எந்த அளவு பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம், ஆமா எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சின்ன பொண்ணு என்னத்தையும் ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ, இல்லம்மா இல்ல, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா அவளை எதுவும் பண்ணிக்கல, எனக்கு தெரிஞ்சு உன் பெத்தகை அப்பா இருக்கான்ல நாடக அப்பன், அவன் தான் உங்க அம்மாவை என்னவோ ஒண்ணு பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் நஞ்ச கோபமா வருது. அதான் நான் பார்த்தேன், இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி பேசுறேன்னு நினைச்சா லாஸ்டா என் அப்பா தான் என் அம்மாவை கொலை பண்ணான்னு போட்ட பாரு ஒரு பிட்டு, சூப்பர்யா அப்படின்னு பொண்ணு கொதிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தவன் துப்பாக்கியோட ஹீரோவுக்கு முன்னால வந்து நின்னு கிளாமா சுக்ஷாக் சுஷா சுஷுச்சா அப்படின்னு புரியாத லாங்குவேஜ்ல என்னமோ பேசுறான். அவன் பேசுறது ஸ்பானிஷ், ஹீரோவுக்கு ஸ்பானிஷ் தெரியாது. சோ யாருமா அந்த குதிரைவால் போட்ட கூர்க்கா நம்ம உளறிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பொண்ணு கிட்ட கேட்டதும், அவ இதே ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தா, சோ அவளுக்கு ஸ்பானிஷ் தெரியும். அது நீங்க என்ன இதே இடத்துல இப்படியே விட்டுட்டு மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே ஓட்டுருவீங்களாம், அதை தாண்டி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நெத்தி பொட்டுலயே புல்லட் இறக்கிடுவேன்னு மிரட்டுறான் அப்படின்னு இவன் பேசினதுக்கான விளக்கத்தை சின்ன பொண்ணு கொடுக்க, அப்படியா சொல்றான், முதல்ல அந்த மூதேவி கன்னுல இருந்து சேஃப்டி லாக்கரே எடுக்காம இருக்காம பாரு, அதை சொல்லு அவங்கிட்ட அப்படின்னு ஹீரோ சொன்னதும் பொண்ணு அதை சொல்லி குடிமிக்காரன் துப்பாக்கியை செக் பண்ற கேப்ல ஹீரோ அவங்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கி ஒரு ருத்துர தாண்டவமே ஆடுறாரு. நடக்கிற சண்டையில ஹோட்டல்ல இருக்க டேபிள் எல்லாம் பறக்க, சண்டை போட வந்தவங்களோட தேங்காய் எல்லாம் தெரிக்க, இவ்வளோ ஆக்ரோஷமா சண்டை போட்டு என்ன புண்ணியம். ஹீரோ சண்டை போடுற கேப்ல குடிமிக்காரன் சின்ன பொண்ணை கார்ல ஏத்தி கடத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். போற போக்குல ஹீரோ ஒரு கார் ஓட்டிட்டு வந்தாரு இல்ல, அதோட 4 டயரை வேற ஷூட் பண்ணிடுறான். சோ ஹீரோவால கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போக முடியல. பரவாயில்ல, அவனுங்க ஆளுங்கள்ல 4-5 பேர் அடி வாங்கி இங்க தானே மண்ணை கவி இருக்கானுங்க, அவனுங்க மண்டவோட திறந்தாவாச்சு அந்த பொண்ணை எங்க குறிட்டு போனானுங்கன்ற உண்மையை வாங்கிட மாட்டான் அப்படின்னு ஹீரோ ஹோட்டலுக்குள்ள வந்து பொண்ணு எங்கடான்னு கேட்டு ஒருத்தவ மூஞ்சில பஞ்சர் ஓட்டிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் குடிமிக்காரன் கடத்தின பொண்ணை அவன் பாஸ் கிட்ட கொண்டு போறான். ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல, பொண்ணு காணாம போனதும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடான்னு சொல்லி பெத்தகையப்பா நிறைய பேர் ஏவி விட்டாரு இல்ல, அதுல ஒரு ஏவல் தான் இந்த பாஸ். சோ பொண்ணு வந்ததும், நான் உன் அப்பாவோட ஃப்ரெண்டு தாமா, உன் அப்பா கிட்ட சேர்க்க தான் உன்னை கொண்டு வந்தேன், நானே அவருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசுன்னு பெத்தகை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறான். போனை வாங்கினதுமே பொண்ணு கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுங்களா, அப்பா அம்மாவோட சாவல நீ ஏதாச்சும் பண்ணியா, உனக்கும் அதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றது தான். ஏமா தங்க திடீர்னு இந்த கேள்வி, உனக்கே தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றனோ அதே மாதிரி தான் உன் அம்மாவையும் லவ் பண்ண, நான் ஏமா உன் அம்மா சாவல சம்பந்தப்பட்டிருக்க போறேன் அப்படின்னு பெத்தகை சொல்ல, இல்லப்பா என்னை கடத்தி கொண்டு வந்தான்ல அவன் தான் இதை என்கிட்ட சொன்னான், பத்தாக்குறைக்கு அவன் தான் என்னோட உண்மையான அப்பான்னு வேற சொல்றான்ப்பா, அதான் எனக்கு புரியலன்னு சின்ன பொண்ணு சொல்லி முடிச்சதுமே பெத்தகை அப்பாவுக்கு அப்படி ஒரு அச்சம். எந்த அளவுக்குனா, கடத்தின பொண்ணு கிடைச்சிட்டா அவகிட்ட இவன் போன்ல பேசிட்டு இருக்கான், அப்படி இருந்தும் இதுக்குள்ள ஹீரோ உள்ள வந்துட்டாருன்னதும் பேசாம போனை வச்சுட்டு ஓரமா போய் ஃபீல் பண்ற அளவுக்கு உள்ள வந்திருக்க ஹீரோ யாருன்னு பெத்தகைக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பேசலன்னதும் பொண்ணு அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்க. இப்ப பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய பாருக்கு, பாஸ்தா அதுக்கு சொந்தக்காரரு, பாரு கிளப்னு கெட்டு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு உண்டான எல்லாமே கீழே இருக்கு. அதோட கீழே விளையாட வந்தவங்கல இருந்து பாடி கார்ட்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அந்த இடத்துல கேட்கிற துப்பாக்கி
துப்பாக்கி சவுண்டு மேல பொண்ணு இருக்க இடம் வரைக்கும் காதை புழக்குதுங்க. என்னடான்னு எட்டி பார்த்தா வந்துட்டான் சைக்கோ. ஏதோ ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி செந்தில பார்த்து சொல்லுவாருல்ல, நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னு. அந்த டைலாக் இந்த சைக்கோவுக்கு அப்படியே பொருந்துங்க. இங்க இவன் வந்தது எதுக்காக? சின்ன பொண்ணை தேடி. அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கண்ணுல யாரு பட்டாலும் கொலை பண்ணுவான்னு. எதிரில் இருக்கிறது நண்பனா பகையாளியா ஆனா பொண்ணா எதையும் பார்க்கல, மானவரியா பாக்குற எல்லாரையும் கொலை பண்றான். இந்த பார் ஓனருக்கே சைக்கோவை பார்த்ததும் அல்லு விடுது. யாரா அந்த இத்து போன இரும்பு கை மாயாவி அசால்ட் பண்றான், இவனை தடுக்க ஒரு ஆள் வரமாட்டானான்னு பாஸ் ஏங்கிட்டு இருக்கப்பதான் ஹீரோவோட என்ட்ரி. சைக்கோ 1000 பேர் அசால்ட் பண்ணியிருந்தாலும் ஹீரோவை ஃபேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே நிலைமை தான் ஹீரோவுக்கும். கொய்யால அவன் இரும்பு கையை வச்சுக்கிட்டு குத்துன ஒரு குத்துல ஆட்டெல்லாம் பிளாக் ஆயிடுது, கபாலெல்லாம் கலங்குது. யாரா இந்த மரண குத்து மகாதேவன் மண்டே காய விடுறான் அப்படின்னு திணறினாலும் பொண்ணை காப்பாத்தி ஆகணுமே. சோ ஹீரோ துணிச்சலா ஃபைட் பண்ணிட்டு இருக்க நடுவுல சின்ன பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறத சைக்கோ பாத்துறான். சோ ஹீரோவை அப்படியே விட்டுட்டு அவன் பொண்ணை துரத்திட்டு ஓட அவங்க 2 பேருக்கு பின்னால ஹீரோ ஓடிட்டு இருக்காரு. திரும்ப வேற ஒரு இடத்துல சண்டை நடக்குது. நல்ல வேலையா இது வரைக்கும் அங்க எங்கன்னு பதுங்கிட்டு இருந்த இந்த கிளப்போட பாஸ் இப்போ ஒரு மிஷின் கன் எடுத்துட்டு வந்து ஹீரோவையும் சரி சைக்கோவையும் சரி 2 பேரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றப்போ கொஞ்ச நேரம் நல்லா சுட்டுட்டு இருந்த துப்பாக்கி திடீர்னு மக்கர் பண்ணிடுது. போயும் பாஸ் சைக்கோ கிட்டயா மாட்டணும். துப்பாக்கி ஃபால்ட் ஆனதும் சைக்கோ பாஸ் கிட்ட வரான். இரும்பு கையில இருந்து ஃப்ரண்ட் கையை அவுத்து கத்தி எடுக்கிறான். ஒரே கிழிதான். பாஸோட சொல்லி முடிஞ்சு. அடுத்து ஹீரோவையும் முடிச்சுட்டா பொண்ணு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ ஹீரோவை அக்கா பிரிச்சு பக்காக போகும்போது வந்துச்சு பாருங்க அங்க ஹை ஸ்பீட்ல ஒரு காரு. சைக்கோவை ஒரே குத்தா குத்தி தூக்குது. காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, சின்ன பொண்ணு தான். குத்துல அவன் கோமாவுக்கு போயிடுறான். அடிச்சதுரா அலக்குன்னு ஹீரோ சின்ன பொண்ணு 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு கார் அந்த முனைய கூட திரும்பி இருக்காது. அதுக்குள்ள இந்த அண்டர்டேக்கர் இருப்பார் இல்ல, எவ்வளோ அடி வாங்கினாலும் பேய் மாதிரி துட்டுக்குன்னு ஏஞ்சி உட்காருவாரே. அப்படி இவ்வளோ ஸ்பீடா கார் எடுத்துட்டு வந்து குத்தியும் சைக்கோ கபார்னு கண்ணை முடிச்சு ஏஞ்சி உட்காடுறாங்க. அதோட வெயிட்டும் பண்ணல. ஏஞ்சதுமே தலையில பட்ட காயத்துக்கு தையல போட்டுட்டு ஆளு ரெடி ஆயிடுறான். அப்படியே இந்த பக்கம் பொண்ணோட தப்பிச்சு வந்தாரு இல்லையா ஹீரோ. வழியில அந்த பொண்ணு சொல்றா, நான் உன்னை அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன்றதுக்காக உடனே நான் உன்னை நம்பிட்டேன்னு நினைக்காத. நீ என்னதான் பெத்த கையை பத்தி எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் என்ன எப்படி லவ் பண்ணாரோ அதே மாதிரிதான் என் அம்மாவையும் லவ் பண்ணாரு. என் அம்மாவோட சாவலெல்லாம் அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு பொண்ணு சொல்ல, அட உனக்கு எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது? உங்க அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான லேடிமா. அவ படுற கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைச்சிருப்பா. அதுக்குன்னு பெத்த கை நல்லவன்லாம் அர்த்தம் கிடையாது. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. நான் உங்க அம்மா பெத்த கை 3 பேரும் அந்த டைம்ல ஒரு டீம். எங்க வேலையே திருடுறது தான். ஒரு இடத்துல திருடணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் பேசியே டைவர்ட் பண்ணுவா. அப்புறம் நானும் பெத்த கையும் உள்ள இருக்கவங்க எதிர்பாராத டைம்ல வேற வழியா உள்ள வந்து மொத்தமா நாங்க கொள்ளையடிப்போம். இதுதான் எங்க ஸ்டைலு. இப்படி போயிட்டு இருக்கப்பதான் உங்க அம்மா வயித்துல நீ உண்டான. எத்தனையோ திருட்டு பண்ணியும் எங்க கையில 10 பைசா இல்ல. வரது அப்படியே செலவு பண்றது, ஜாலியா இருக்கிறதுன்னு சந்தோஷமா இருந்துட்டோம். நாளைக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா சேவிங்ஸ்னு ஒண்ணு இருக்கணும்ல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்பதான் பெத்த கை சொன்னான், கடைசியா ஒரு ஜாப் பண்ணுவோம், செட்டில் ஆயிடுவோம், யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லன்ட்டு. அவன் சொன்னதை நம்பி அந்த ஜாப்ல இறங்கணுமா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே ஜாப் சொதப்பிக்கிச்சா, அதனாலதான் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டியா அப்படின்னு சின்ன பொண்ணு வாய விட்டதும், உங்க அம்மாவை மாதிரியே முந்திரி கொட்டை கணக்கா முந்திக்கிட்டு பேசாத, கொஞ்சம் சொல்றதை கேளு. ஜாப்லாம் ஒன்னும் சொதப்பிக்கல, அதெல்லாம் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அடுத்து பெத்த கை பார்த்தா பாரு ஒரு வேலை. நாங்க பண்ண திருட்டு வேலையில நான் மட்டும் மாற்ற மாதிரி நேக்கா போலீஸ் கிட்ட என்ன கோத்து விட்டு என்கிட்ட இருந்து ஏன் பொண்டாட்டியான ஓ அம்மாவை அவன் பறிச்சுக்கிட்டான். நான் 15 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பாதியில அதுக்கு என்ன, வாங்கிட்ட இருந்து என் அம்மாவை பெத்த கை பறிச்சுக்கிட்டாருன்றதுக்காக அவர் தான் என் அம்மாவை கொலை பண்ணாரு, என் அம்மாவை டார்ச்சர் பண்ணாருன்னு ஆயிடுமா? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுன்னு சின்ன பொண்ணு வம்படியா நிக்கிறா. வாங்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுமா? எனக்கு பிறந்தது இல்ல, இப்படிதான் இருப்ப. இப்ப நம்ம இதை பத்தி பேச வேணாம். நீ ஒண்ணு பண்ணு, அது ஒரு கடை தெரியுது பாரு, உன் மூஞ்ச எவன் பார்த்தாலும் பஞ்சாயத்து ஆகுது. ஃபர்ஸ்ட் மூஞ்ச மறைக்கிற மாதிரி அங்க போய் ஒரு ஹூடிய வாங்கி போட்டு வா அப்படின்னு ஹீரோ பொண்ணு அனுப்பி விடுற கேப்ல இன்னொரு பக்கம் சைக்கோ தையல போட்டு ரெடியாகி வெளியே வந்தவன் வாக்கிங்லயே ரொம்ப தூரம் வந்ததுனால கால் வலிச்சிருக்குமோ என்னவோ. ரோட்டோர 2 420 பாய்ஸ் கார்ல உட்காந்து ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்னமோ இவன் கை காசை போட்டு அவனுங்களுக்கு கார் வாங்கி கொடுத்த மாதிரி அவனுங்கள்ட்ட போய் உன் கார் எனக்கு வேணும் கூடுன்னு கேக்குறான். எப்படி தருவானுங்க? ஏண்டா நல்லா தேர்தல் சின்னமா கொடுத்த தேசிய விலங்கு மாதிரி இருந்துகிட்டு ஏன் விட்டு காரை கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? போடா போடா டேய் போடா, ஏதோ நல்ல மூட்ல இருக்கேன், அடி வாங்காம போயிட்டு 420க்கு சைக்கோ யாருன்னு தெரியாம காரை விட்டு இறங்கி சைக்கோவை முறைச்சதும் வாயாலேயே அவன் கண்ணத்தை கடிச்சு சைக்கோ துப்புறாங்க. அப்புறம் என்ன, கார் கடிச்சிடுச்சா? கார் எடுத்துக்கிட்டு சைக்கோ ஹீரோவையும் சின்ன பொண்ணையும் தேடிக்கிட்டு வர இன்னொரு பக்கம் ஹீரோவும் சின்ன பொண்ணும் ஒரு ரோட்டோரமா உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்துல யாரோ 2-3 பேர் வயிற்று பழப்புக்காக ரோட்டோரமா நின்னு ஒரு சாங் பாடிட்டு இருக்க. அது ஒரு ஸ்பானிஷ் பாட்டு. பாட்டை கேட்டதும் சின்ன பொண்ணும் அந்த பாட்டை பாடுறா. இதுல நம்மள கரைய வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இறந்து போனாங்க இல்லையா சின்ன பொண்ணோட அம்மா, அவங்களோட ஃபேவரட் சாங் தான் இங்க பாடிட்டு இருக்க சாங். அது ஹீரோவுக்கும் தெரியும். சோ ஹீரோ சின்ன பொண்ணு கிட்ட இந்த பாட்டு உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தெரியுமா, இதோட நீ கழுத்துல
கழுத்துல ஒரு டைமண்ட் செயின் போட்டிருக்கியே, அதை கூட நான் தான் அவங்க அம்மாவுக்கு பிரசண்டா கொடுத்தேன். பொதுவா இந்த டைமண்டோட பண்புன்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, டைமண்டை எதாலையும் வெட்ட முடியாது, டைமண்ட் தான் இன்னொரு பொருளை வெட்டும். டைமண்டை வெட்டணும்னா அதுக்கு இன்னொரு டைமண்ட் தான் வேணும். சோ டைமண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங். அப்படிதான் அவங்க அம்மாவும். நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா என்ன பாக்குறதுக்கு யாருமே வரல. ஒரு நாள் என்ன பார்க்க யாரோ விசிட்டர் வந்திருக்கிறதா சொன்னாங்க. போய் பார்த்தா அவங்க அம்மா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காளே, சந்தோஷமா ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா அவ என்ன பார்த்தது என்ன சொன்னா தெரியுமா? நான் ஜெயிலுக்கு வந்து அவ பெத்த கை கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா படாத பாடு பட்டதாகவும் என்ன பார்க்க கூட அவன் அலோவ் பண்ணலன்னு சொல்லி அவ்வளோ அழுதா. அவன் தொல்லை தாங்க முடியாம குழந்தையா இருந்த உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடணும், இதுக்கு நடுவுல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு பெத்த கை கிட்ட மட்டும் இருக்கவே கூடாது, அவங்கிட்ட இருந்து பிரிச்சு வேற ஒரு இடத்துக்கு நீ தான் கொண்டு போனோம்னு அன்னைக்கே என்கிட்ட சத்தியம் வாங்கினான். நல்லா யோசிச்சு பாரு, என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டா. போன கொஞ்ச நாள்லயே அவ செத்துட்டான்ற நியூஸ் தான் என் காதுக்கு வந்துச்சு. உன்னை கூட்டிட்டு போய் வெளியே சந்தோஷமா வாழணும்னு நினைச்சவ உன்னை தனியா விட்டுட்டு தற்கொலை பண்ணிப்பாளா? கண்டிப்பா பெத்த கைதாமா அவங்க அம்மா சாவல என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ திரும்ப அதே கதைக்கு வந்ததும் சின்ன பொண்ணு இன்னமும் நம்பல. இங்க சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாஸோட பாரியே பதம் பார்த்தாங்களே, அந்த இடத்துக்கு வர பொண்ணு இங்கதான் இருக்கான்றது பெத்த கைக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? பொண்ணை கூட்டிட்டு போலாம்னா அவன் ஆளுங்களோட வந்தா கண்ணுல படுறது எல்லாமே பின குவியலா தான் இருக்கு. என்னாச்சுன்னு சிசிடிவி கேமராவை செக் பண்றப்போ சைக்கோ ஹீரோ ரெண்டு பேரையுமே பெத்த கை பாக்குறான். ஹீரோ உள்ள வந்திருக்கான்றது சின்ன பொண்ணு போன்ல சொல்லும் போதே பெத்த கைக்கு தெரிஞ்சு போச்சு. சைக்கோன்ற ஒருத்தன் வந்திருக்கான்றத இப்பதானே பெத்த கை பாக்குறான். ஆஹா, இந்த ஏமா வாங்கணுமா? இவன் உள்ள வந்துட்டானாலே போர்க்களமாச்சே, இவனை யாரா உள்ள இழுத்து கோத்து விட்டது அப்படின்னு பெத்த கை தலையில கை வைக்க மறுபடியும் ஹீரோயின் சின்ன பொண்ணு கிட்ட வந்தா. இவங்க தப்பிச்சாகணும், அதுக்கு ஒரு கார் வேணும். சோ ரோட்டோரமா நிக்கிற நிறைய கார்ல எந்த காரை திருட முடியுமோ அதுல ஒரு ட்ரக்கை சூஸ் பண்ணி ஹீரோயின் சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் உள்ள ஏறி உட்காந்ததும் இந்த வண்டியோட ஓனரும் ஒரு சில்லாக்கி டுமாவா இருப்பான் போல. வண்டியில கன்னெல்லாம் வச்சிருக்கான். சின்ன பொண்ணு கையில எடுத்த அந்த கண்ணை ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி சின்ன பொண்ணுக்கு ஒரு கேள்விங்க, என்ன பெத்த கையை விட்டு காப்பாத்தி கொண்டு போகணும் சொல்லிட்டு இருக்கியே, அப்படி எங்க தான் கூட்டிட்டு போற இப்படின்னு சின்ன பொண்ணு கேட்க, வெளிநாட்டுல உன் அம்மாவோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கம்மா, ரொம்ப நல்லவங்க, அவங்கள்ட்ட தான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு விட போறேன், அவங்க உன்னை சந்தோஷமா பாத்துப்பாங்கன்னு ஹீரோ சொன்னா, டேய் மென்டலு, நான் இங்கேயே சந்தோஷமா தான்டா இருக்கேன், நீ மட்டும்தான் பெத்த கை கெட்டவன், எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணா கொலை பண்ணா நாளைக்கு அவனால எனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்க. நான் இத்தனை வருஷமா அவர் கூட தான் பிறந்து வளர்ந்தேன், ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட அவருக்கு என் மேல இருந்த பாசம் குறைஞ்ச மாதிரி தெரியல. நான் பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்தேன், பிடிச்ச ஸ்கூல்ல படிக்கிறேன், எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கேன், இதை விட பெஸ்டான வாழ்க்கையை உன்னால எப்படி கொடுத்துட முடியும்? நீ என்ன வேணா சொல்லு, என்னாலலாம் இந்த நாட்டை விட்டு வரவே முடியாது, நான் பெத்த கை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சின்ன பொண்ணு ஒரே போடா போட்டதும் அந்நேரம் பார்த்து இவங்க திருடுறாங்கல்ல வண்டி, அந்த வண்டியோட ஓனரே அங்க வந்துடுறான். ஹீரோ வண்டியை விட்டு இறங்கி அவனை துப்பாக்கியை காட்டி மிரட்டுறதுக்குள்ள சின்ன பொண்ணு வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாங்க. இவ கூட எனக்கு ஒரே சரசமா போச்சுடா, அடுத்து எந்த கார்ல அவளை ஃபாலோ பண்றது அப்படின்னு ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு மஞ்சள் கலர் காரு ஹீரோவை நோக்கி படும் வேகமா வருது. சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், என் பொண்ணு ஓடி போயிட்டா, அவளை பிடிக்கணும்னு ஹீரோ லிஃப்ட் கேட்டா காரு நிக்கவே இல்லையே. ஏன்னா அந்த காரை ஓட்டிட்டு வரவன் சைக்கோ, அவன் எப்படி நிறுத்துவான்? முன்னால வண்டியில பொண்ணு போறான்னு தெரிஞ்சதும் அவன் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பின்னால ஹீரோ நடராஜா சர்வீஸ்லயே குட்டு 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 குட்டுன்னு ஓடிட்டு இருக்காரு. ஹீரோ போய் பொண்ணை காப்பாத்துறதுக்குள்ள சைக்கோ பொண்ணை பிடிச்சிடறான். வேற வழி இல்ல, ஹீரோ துப்பாக்கியை போட்டுட்டு சரண்டர் ஆக வேண்டியதா போச்சு. அப்படி முட்டி போட்டும் எந்த கிரகத்து ஏலியன்றா நீ, எதுக்குடா என் பொண்ணை இந்த துரத்துற அப்படின்னு ஹீரோ கேட்க, அதே தாண்டா நானும் கேக்குறேன், நீ யாரு, ஏன் இவளை காப்பாத்த உயிரோட கூட ரெடியா இருக்க அப்படின்னு சைக்கோ கேட்டு ஹீரோ பதில் சொல்லலான்னதும் முட்டி போட்டிருந்த ஹீரோவை முட்டி தேய அடிக்கிறான். அப்பவும் ஹீரோ வாயவே திறக்கலையே. ஆனா பக்கத்துல இருந்த சின்ன பொண்ணால ஹீரோ அடி வாங்குறத பார்க்க முடியல. சோ யார் ராணின்னு சைக்கோ ஹீரோ கிட்ட கேட்ட கேள்விக்கு ஒரு கட்டத்துல அவ வாயை விட்டு பதில் சொன்னா பாருங்க, அது என்னோட அப்பாடான்னு. அப்பாவா? பெத்த கைதான் அப்பா நினைச்சிட்டு இருந்தேன், இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு இதை கேட்டு சைக்கோவே ஷாக் ஆக, நம்ம தான் அவ அப்பான்னு சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டு ஹீரோவுக்கு சந்தோஷப்பட கூட டைம் இல்ல. சைக்கோ அடிச்சதுல ஹீரோ மயக்கமாக இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில ஹீரோவை ஒரு மரத்துல தூக்குல தொங்க விட்டு கீழே பேலன்ஸ்க்காக டயர் ஒன்று வச்சுட்டு போயிருக்கான் சைக்கோ. அங்க வந்த பெத்த கை, எனக்கு உன்னை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்குடா, ஏதோ என் பொண்ணு மேட்ரு ஓடிட்டு இருக்குன்றதுனால போனா போதுன்னு உன்னை சும்மா விடுறேன், வந்து தொலை அப்படின்னு கழுத்துல கட்டியிருக்க கயிறை ஷூட் பண்ணி ஹீரோவை காப்பாத்தி கார்ல ஏத்த, ஏற்கனவே இவங்களுக்குள்ள இருக்க உள்கட்சி பூசலை பத்தி ஹீரோவே சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, இப்ப அதை ஏன் பண்ணன்றத ரொம்ப தெனாவட்டா பெத்த கை சொல்றான். நம்ம என்ன அல்லாவா ஜீசஸா ஈஸ்வராவாடா, சொன்னதை செஞ்சு நல்லதை மட்டுமே பண்றதுக்கு, நீ ஒரு கேப் மாதிரி நான்
நான் ஒரு கேடு கட்டவன், திருட்டு தொழிலை தானே பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள், எனக்கு உன் வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு எடுத்துக்கிட்டேன், இதுக்காகலாம் சாரி கேப்பன்னு நினைக்காத, நான் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல அப்படின்னு பெத்த கை சொல்லிட்டு இருக்கும் போதே பெத்த கைக்கு கால் பண்ண சைக்கோ, என்ன தலைவா எப்படி இருக்கீங்க, நலம் நலமறிய ஆவல், அப்புறம் நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுட்டு வந்தனே கிடைச்சுதா, ஹீரோ தான் சொல்றான், பாருங்க நீங்க எனக்கு எவ்வளவு கெட்டது பண்ணியிருந்தாலும் நான் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றேன், சரி அதை விடுங்க, இப்போ உங்களுக்கு உங்க பொண்ணு வேணும் அதானே, எந்த இடத்துல வச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்களோ அதே இடத்துல தான் இப்போ உங்க பொண்ணு இருக்கா, முடிஞ்சா உங்க பொண்ணை வந்து காப்பாத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, உங்க கூடவே நல்லா எனி டைம் எச்சக்கல மாதிரி ஒருத்தன் இருப்பான் பாருங்க உங்க பிஏன்னு, அவனுக்கு நான் ஒரு நன்றி சொன்னேன்னு சொல்லிடுறீங்களா, ஏன்னா உங்க பொண்ணு கேமுக்குள்ள வந்துட்டா நான் இப்ப தும்முனாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு ஐடியா கொடுத்த மகராசனே அவன் தான், மறக்காம சொல்றேங்க நேர்ல பாப்போம் அப்படின்னு சைக்கோ பிஏவை கோத்து விட்டு காலை கட் பண்ணிடுறான். பிஏவுக்கும் சைக்கோவுக்கும் ஒன்னும் பழக்க வழக்கலாம் இல்ல, எல்லா லேபருக்கும் ஓனர் மேல ஒரு காண்டு இருக்கும்ல, அப்படி பிஏவுக்கும் பெத்த கை மேல ஏதோ ஒரு காண்டு, அதை தீத்துக்க பெத்த கையோட பகையாளியான சைக்கோ கிட்ட பொண்ணு கடத்தப்பட்டதை கோத்து விட்டான். சோ பெத்த கைக்கு உண்மை தெரிஞ்சதும் கூடவே இருந்து குழி பறிக்கிறியா, இந்தா வாங்கிக்கடான்னு அவன் தலையில ஒரு புல்லட் இறக்க, டேய் இப்பவாச்சு சொல்லி தொலையாண்டா யார் தாண்டா அந்த சைக்கோ, எதுக்கு ஒன்ன பழிவாங்க இவ்வளவு மும்பரமா இருக்கான்னு ஹீரோ கேட்டதும், அட அவன் சரியான நசப்பா, தெரியாம அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு வேலையாக வேண்டியதா இருந்துச்சு, சோ அவன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி ஒரு வேலை இருக்குடா, ஆனா உன் இஷ்டத்துக்கு இந்த வேலையை செய்யாத, இந்த எல்லையை தாண்டி அந்த வேலை போக கூடாது, இதுக்குள்ளேயே முடிச்சுக்கோ அப்படின்னு தெளிவா சொல்லி தான் வேலையை கொடுத்தேன். ஆனா வேலையை வாங்கினதுமே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், கொடுத்த வேலை எல்லை மீறி போயிடுச்சா, எங்க எனக்கு பிரச்சனை வந்துட போகுது, இவனை போட்டு தள்ளிடா பிரச்சனை முடிஞ்சிரும்னு என் ஆளுங்களை அனுப்பி இந்த யானைக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல மயக்க மருந்து, அந்த அளவு மயக்க மருந்து கொடுத்து அவனை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வர சொன்னப்பா, கொக்கா மக்கா என்னத்தை தின்னுட்டு தான் உடம்ப வளர்த்து வச்சிருக்கான்னு தெரியல, அவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தும் அவன் மயக்கமாகல, சரி அவன் தான் அவ்வளவு பெரிய காட்டான்னு தெரியுது, நான் அனுப்பிவிட்ட ஆளுங்களுக்காச்சும் அறிவு இருந்துச்சா, கூட்டிட்டு போன அவனோட ரெண்டு கையும் கட்டி போடாம இந்த ராலி இருக்கும்ல மூமெண்ட்லயே இருக்க ஒரு செட்டப், அதோட எண்டிங்ல எது போட்டாலும் தூள் தூளா அரைக்கிற மிஷின் ஒன்னு இருக்கும், ராலியில அவனை படுக்க போட்டு ஒத்த கையை மட்டும் சங்கிலியில கட்டி வச்சிருக்கானுங்க, ஒரு கை போனாலும் பரவாயில்ல உசுறு போக கூடாதுன்னு ஒரு ரம்பத்தை எடுத்து சைக்கோ அவனோட ஒரு கைய அவனே வெட்டிக்கிட்டான். இதெல்லாம் நான் ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருச்சு, அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் என்னையும் என் ஃபேமிலியும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கான்ப்பா, அந்நேரம் பார்த்துதான் நீ வந்து ஏன் பொண்ணை கடத்துறன்னு அவங்கிட்ட காவு கொடுத்துட்டு வந்திருக்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் போய் பொண்ணை காப்பாத்துவோம் அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்னு சைக்கோ எந்த இடத்துக்கு வர சொன்னானோ அங்க பெத்த கை ஹீரோவையும் இவன் ஆளுங்கள்ல 2-3 பேரையும் கூட்டிட்டு போய் தனித்தனியா பிரிச்சு அனுப்புறான். இதுல பிரிஞ்ச ஆளுங்க டீமை விட்டு பிரிஞ்சதுமே உலகத்தை விட்டே பிரிஞ்சிடுறாங்க. சைக்கோ ஒருத்தவன் விடாம எல்லாரையும் தூக்கிடுறான். இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கிறது பெத்த கையும் ஹீரோவும் மட்டும்தான். அதுல பெத்த கை சைக்கோ ஒரு இடத்துக்கு போறப்போ எப்படி இதுக்கு முன்னால பெத்த கையோட ஆளுங்க சைக்கோவை ராலியில படுக்க போட்டு அவனோட ஒரு கையை மட்டும் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருந்தாங்களோ, இப்ப சைக்கோ அதே மாதிரி சின்ன பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ராலியில படுக்க போட்டு ஒரு கையை மட்டும் சங்கிலியில கட்டி வச்சிருக்கான். என் ஸ்டைல் எப்பவுமே ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தம் தான் சார். உங்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. நான் ரேலி ஆன் பண்ணதும் ரேலி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்னு உங்க பொண்ணு இந்த ரேலிலேயே டிராவல் ஆகி லாஸ்டா இருக்க மிஷின்ல சிக்கி சின்ன பின்னம் ஆகணும். அப்படி இல்லனா என் கை போன மாதிரி உங்க பொண்ணை காப்பாத்த ரம்பத்தை எடுத்து நீங்க உங்க பொண்ணோட ஒரு கையை வெட்டி ஆகணும். ரெண்டுல எது வசதியோ நீங்களே அதை பாத்துக்கோங்கன்னு சைக்கோ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க ஒளிஞ்சு பதுங்கி வந்துட்டு இருக்காரா. சைக்கோ ஹீரோவை பாத்துறான். சோ அவன் ஹீரோவை தொட்டிட்டு ஓட ஒரு பக்கம் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணுமேனு பெத்த கை ரேலியோட இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு ஓடி கடைசியில எல்லாத்தையும் அரைச்சிட்டு இருக்க மிஷினை பார்த்துட்டு அதுல கட்டை கம்பி அது இதுன்னு எதையோ தூக்கி போட்டு பார்த்தோம். மிஷின் நின்ன பாடு இல்ல. அதை ஆஃப் பண்றதுக்கான எலக்ட்ரிக்கல் ஆப்ஷனும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருக்காரு. பொண்ணு கையை அறுக்கவும் விருப்பம் இல்ல. ராலி மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ சைக்கோ கிட்ட இருந்து நிறைய அடி வாங்கி அதுல கொஞ்சம் திருப்பி கொடுத்து அவனை விட்டு வெளியே வர முடியாம அவன் கூடவே லாக் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க சின்ன பொண்ணு மிஷின் கிட்ட போறது, அங்க ஹீரோ சைக்கோ கிட்ட சண்டை போடுறது. ரெண்டுமே பக்கத்துல ஒரே இடத்துல பேரலா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொண்ணு முக்காவாசி கடலை தாண்டிட்டா. இன்னும் கால்வாசி கடலை தாண்டிட்டா மிஷினுக்கு கண்டம் தான். பெத்த கையால எதுவுமே பண்ண முடியல. சோ ஏதாச்சும் பண்ணுடான்னு அந்த ஆளு ஹீரோ கிட்ட கத்துனதும் ஹீரோ சைக்கோவை தள்ளி விட்டுட்டு மிஷின் கிட்ட ஓடி வர அதுக்குள்ள சைக்கோவே பின்னால ஓடி வந்து ஹீரோவை அடிச்சு போட்டு படுக்க போட்டுறான். பெத்த கை எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துன்னு சைக்கோ கிட்டே கெஞ்சினதும் பெத்த கையோட கழுத்தை பிடிச்ச சைக்கோ கடைசியா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரண்டா. இதோ இருக்கால உன் பொண்ணு, அவ முன்னாலேயே என்னை எதுக்காக நீ அப்பாயின்ட் பண்ணன்ற உண்மையை ஒத்துக்கோ. அவ முன்னால நீ அசிங்கப்படணும், அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்றேன் இப்படின்னு டிமாண்ட் வைக்க அங்கதாங்க படம் முழுக்க சின்ன பொண்ணு பெத்த கை மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சு பெத்த கை சின்ன பொண்ணுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். பெத்த கை எதுக்காக தெரியுமா சைக்கோவை அப்பாயின்ட் பண்ணிருக்கான்? சின்ன பொண்ணோட அம்மாவை கொலை பண்றதுக்காக. அவங்களுக்கும் இவனுக்கும் செட் ஆகல, அது என்னமோ உண்மைதான். ஆனா இவனுக்கு இந்த பொண்ணு மேல பயங்கரமான பாசம் இருந்திருக்கு. எப்ப இந்த பொண்ணை வாங்கிட்ட இருந்து நான் பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு பெத்த கை கிட்டே இந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்களோ அப்பையில இருந்து பெத்த கையால அதை தாங்கிக்க முடியல. பொண்ணு நம்ம கூடவே இருக்கணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் பொண்ணோட அம்மா சாகணும். சோ நல்லா வடக்கு நாட்டு வடா போக மாதிரி இருக்கல்ல பெத்த கை. இவன் தான் சைக்கோவுக்கு காசு கொடுத்து சின்ன பொண்ணோட
தன்னோட அம்மாவை கொலை பண்ண சொல்லி அதை தற்கொலை மாதிரி காட்ட சொல்லியிருக்கான். பட் சைக்கோ அதை பண்ணல. இவன் ஸ்டைல்ல கர்ண கொடூரமா கொலை பண்ணவே இதுக்கு மேல அவனை விட்டா சரி வராதுன்னு பெத்த கையை அவன் ஆளுங்களை வச்சு சைக்கோவை பிடிச்சி சைக்கோ அவனோட ஒரு கையை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. உண்மையை பெத்த கை ஒத்துக்கிட்டதும் இப்ப இவங்க இருக்கிறது ஒரு ஃபேக்டரியில, அதுவும் அந்த ஃபேக்டரியோட ரூஃப்ல. சைக்கோ அங்க இருந்துகிட்டு ஈஸியா சொல்றான், நீ இந்த ஃபேக்டரியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனான்னு வையேன், அங்க இந்த மிஷின் ஆஃப் பண்றதுக்கான பட்டன் ஒன்னு இருக்கும். முடிஞ்சா உன் பொண்ணு மிஷின் கிட்ட வரதுக்குள்ள சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பட்டன் ஆஃப் பண்ணி உன் பொண்ணை காப்பாத்திக்கோ அப்படின்னு. எங்க போறது? 100.00001% கூட வாய்ப்பு இல்ல. கிட்டத்தட்ட சின்ன பொண்ணு மிஷினை நெருங்கிட்டா. அவ்வளவுதான், அந்த பொண்ணோட சோலியே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்பதான் படுத்து இருந்த ஹீரோ எழுந்து வந்து காட்டுறாரு ஒரு மாச. சின்ன பொண்ணு அவ கழுத்துல டைமண்ட் நெக்லஸ் ஒன்னு போட்டிருக்கால. ஏற்கனவே அந்த நெக்லஸ பத்தி, அதாவது அதுல இருக்க டைமண்ட பத்தி ஹீரோ ஒரு மேட்டர் சொன்னாரு பாருங்க. டைமண்ட மட்டும் தான் கட் பண்ணும், இதை தாண்டி டைமண்டால வேற எதை வேணா கட் பண்ண முடியும்னு. அதே டைலாக ஹீரோ சின்ன பொண்ணு கிட்ட சூசகமா சொன்னதும் அவ கழுத்துல இருக்க செயினை கட் பண்ணி அந்த மிஷினுக்குள்ள போடுறா. உள்ள போன டைமண்ட் மிஷினோட ஒரு அஞ்சு பொண்ணோட கையில கனெக்ட் ஆகி மிஷினுக்குள்ள போயிட்டு இருக்க சங்கிலியை கட் பண்ணி விட்டுருது. சோ பொண்ணு சேஃப். நான் இருக்கும் போதே அந்த பொண்ணை காப்பாத்திட்டியடான்னு சைக்கோவுக்கு வெறி தாங்கல. பின்னால திரும்பி ஹீரோவோட வயித்துல கத்தியால ஒரே இறக்கிடுறான். கடைசியா ஹீரோவா அவனான்ற ஒரு எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டு பேரும் எட்ஜில நின்று சண்டை போட்டுட்டு இருக்கப்போ பெத்த கை தூரத்துல இருந்து ஓடி வந்து சைக்கோவோட கழுத்தை பிடிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருங்க மேல இருந்து தொபகடின்னு கீழே விழுந்து அதே இடத்துல செத்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. சரி அவனுக்கு தான் போயிட்டானுங்க, நீயாச்சும் என்ன விட்டு போவாதரா, எனக்குன்னு யாரா இருக்கா, என் கூடவே இருறான்னு சின்ன பொண்ணு கதறா. ஹீரோ கண்ணை மூடிடுறாரு. இங்க சீனை கட் பண்ணா சின்ன பொண்ணு அவ அம்மா சமாதிக்கு போய் பூவை வைக்கிறா. அப்போ பக்கத்துல கைத்தாங்களா வேற ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ. கடைசியில நம்ம தலைவன் சாகவே இல்ல. சோ இனிமேல் சின்ன பொண்ணை பாத்துக்க சொந்த அப்பாவான ஹீரோ இருக்காரு இல்லையா, இத காட்டிட்டு கடைசியா கொடுத்தானுங்க பாருங்க ஒரு பக்க. அப்படியே அந்த ஃபேக்டரியோட மாடியில இருந்து பெத்த கையும் சைக்கோவும் விழுந்தாங்கல்ல, அந்த சீனை காட்ட வக்காலி விழுந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மட்டும் தாங்க இருக்கான் பெத்த கை. சைக்கோவை காணோம். இத்தனை மாடி உயரத்துல இருந்து விழுந்து அவன் சாவாம தப்பிச்சிட்டான்னா கண்டிப்பா ரிட்டர்ன் வருவான். அப்போ செகண்ட் பார்ட் இருக்கு, வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமாகவே பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.